குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்வோமே. இன்னைக்கு நாட்டில் எத்தனை பேரை பார்க்கிறோம், கல்யாணம் முடிச்சா 10 வருஷமா புள்ள இல்லை, அவருக்கு புள்ள இல்லைன்னு சோதனையில அவர் பொறுமை இழக்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார், பொம்பளை பிள்ளையாவே பெற்று கொண்டு போறார். மனைவிட குத்தமா? சுபஹானல்லாஹ். தொடர்ந்து பெண் பிள்ளையை பெற்றதற்காக வேண்டிய ஒரு முஸ்லிம் தனது மனைவியை தலாக்கு சென்ற குடும்பம் இந்த நாட்டில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மாற்றுமாற்றவர்களை பிரச்சனை இல்லை, முஸ்லிம்கள் இருந்தால் நீ என்னடி ஒரே பொட்ட பிள்ளையா பெற்றால்றாய்? அவன் ஈமான் இருக்குதா முதல்ல? அது அல்லாஹ் சொல்லாம உடலையா? அதையும் அல்லாஹ் சொல்லிட்டானே. பிள்ளைகளை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. சிலருக்கு ஆண் பிள்ளையாக கொடுக்கிறான், சிலருக்கு பெண் பிள்ளையாக கொடுக்கிறான், சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுக்கிறான், சிலரை மலர்களாக ஆக்கி விடுகிறான். இது அவனுடைய இஷ்டத்துக்குரியது என்ற கருத்துப்பட குர்ஆன் வசனம் வருகிறது. ஆம்பளை புள்ள பிறந்தா அதை பாரம் எடுக்கணும், பொம்பளை புள்ள பிறந்தா அதை பாரம் எடுக்கணும், ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இல்லாம பிறந்தா ஒரு பிள்ளையும் இல்லாம இருந்தா அதையும் பாரம் எடுக்கணும். கண் தெரியாத பிறவி குருடராக புள்ள பிறக்குது, இரண்டாவது உள்ள கால ஊனமாக பிறக்குது. இதுக்கு யார கோவப்படுறது? பொண்டாடிய தலாக் செய்யறதா, தற்கொலை செய்யறதா, ஊர் விட்டு மாறுறதா? புள்ள பிறப்புன்றது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு முஸ்லிம்களின் நிலைப்பாடு என்ன? வியாபாரத்தில் லாஸ்ட். பொறுமை செய்து கொண்டு அவன் நஷ்டத்தை கண்டுபிடிச்ச தொழில் செய்யறதா இவன் சூடியம் செஞ்சிருப்பான், அவன் கந்திஷ்டி பட்டு இருக்கும். அல்லது இவனா சந்தேக கண்ணு கொண்டு எத்தனை ஜாதி மனுஷன் வரும் இந்த பொறுமை இழக்கிறதுனால. இது வார்த்தைகள்னால பொறுமை இழக்கிறது. கோல கேட்டுக்கொண்டு, பொய்ய கேட்டு, புறத்தை கேட்டு, தீர விசாரிச்சு பொறுமை இருந்தா, ஒரு எங்களை பத்தி ஒரு செய்தி வந்தா தீர விசாரிக்கணும், பொறுமை வேண்டும். இப்ப நீங்க எல்லா கட்டத்திலும் நீங்க பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையை நீங்க எடுத்து பாருங்க, முஸ்லிம் இன்றைக்கு முக்காவாசி பிரச்சனை பொறுமை இல்லாத தனத்தால தான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், படைத்த நாயனாகிய வல்லமையாகிய சர்வாதிகாரியாக நானே பொறுமை செய்யறேன் அப்பா, நீ உனக்கு பொறுமை செய்யாமிக்கிறது என்ன கேடு வந்திருக்குது? சரிதானே? இன்னொருத்தருக்கு பல்லு பிரச்சனை, ஒருவருக்கு தலைமுடி பிரச்சனை, ஒருவருக்கு கட்ட பிரச்சனை, இன்னொருக்கு நெட்ட பிரச்சனை, பல ஜாதி பிரச்சனை. லக்கத கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அனைத்து மனிதர்களையும் அழகான கோட்டத்தில் படைத்திருக்கிறேன். அப்ப இந்த எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நீங்க வாங்க, பொறுமையில் இருந்த உன காரணத்தை சொல்லுங்க, குர்ஆன் ஆயத்தை அதுக்கு பதில் சொல்லு. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா, உள்ளத்துக்கு சாந்தி வேணுமா, குர்ஆனை பாராயணம் பண்ணுங்க.